இங்கே மோசேக்கு ஒரு பெரிய ஆவல் இருந்தது. உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று அவன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் கர்த்தர் மோசே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வர சித்தம் கொண்டார். அதைத்தான் யாத்திராகமம் 33வது அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு என்று சொன்னது மாத்திரமல்ல, 22வது வசனத்திலே அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து என்று ஆண்டவர் இங்கு பேசுகிறார். இன்றைக்கும் பெரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஒரே ஒரு இடம் உண்டு. அதான் அவர் சொல்றார், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு என்று அவர் சொல்கிறார். ஒருவேளை இன்னொரு கோணத்தில் நாம் பார்ப்போமே ஆனால், தேவனுக்கு தேவனுடைய அருகிலே பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இடங்கள் உண்டு. எத்தனையோ இடங்கள் இருக்கதான் செய்கிறது. ஆனா ஆண்டவர் இங்கே விசேஷித்து சொல்கிற அந்த ஒரு இடம், அந்த இடம் யாரை குறிக்கிறது, எதை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, கண்மலையாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆகவேதான் இங்கே மோசேயை தன்னுடைய கவனத்திற்கு நேராய் திருப்புகிறார். மோசேயுடைய கவனத்தை தன் பக்கமாய் இழுத்துக் கொள்ளுகிறார் என்றும் நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் இங்கே கவனித்து பாருங்கள், இதோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பொதுவா இதோ அப்படிங்கிற வார்த்தையை நீங்க வேதத்துல எல்லா இடத்துலையும் கவனிச்சு பாருங்க. இதோ அப்படின்னு சொல்லிட்டாலே ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்து வருகிற வார்த்தைகளிலே அது ஒரு விசேஷித்த ஒரு பகுதி. அந்த வார்த்தைக்கு சற்று இன்னும் அதிகமாய் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. எல்லா வசனத்துக்கும் இதோ என்று சொல்லியிருக்கலாம், அப்படி இருக்கல. இதோ அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல behold அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். behold அப்படின்னு சொன்னா அப்படி அர்த்தம் என்ன, உங்க கவனத்தை எல்லாம் இப்பொழுது என் பக்கமாய் திருப்புங்கள் அப்படின்னு சொல்லுகிறதற்கு ஏதுவாய் தேவன் மோசேயை தன் பக்கமாய் திருப்புகிறார். மோசேயுடைய கவனத்தை தன் பக்கமாய் இழுக்கிறார். அப்பொழுதுதான் சொல்லுகிறார், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நெல்லு என்று சொல்லி ஆண்டவர் இங்கு அழகான வார்த்தைகளை தெரியப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல என்னதான் நடக்கிறது, என்ன சம்பவிக்கிறது என்று சொல்லி பார்த்தால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோசே என்ன சொன்னார், ஆண்டவரே நீர் எங்களோடு வராதிருந்தால், நீர் இங்கிருந்து எங்களை கொண்டு போகாதிரும் அப்படி சொல்லுகிற பகுதியை 15வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லும் போது, ஆண்டவர் நான் உன்னை நடத்துவேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்கிறதெல்லாம் ஆண்டவர் 17ஆம் வசனத்தோடு பேசி முடிகிறார். அப்போ கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு போகணும், கர்த்தர் எங்களோடு வர வேண்டும், கர்த்தருடைய வழிநடத்தல் எங்களுக்கு காணப்பட வேண்டும். அப்ப எல்லா விதத்திலும் கர்த்தருடைய வழிநடத்தல் மோசையும் கொண்டு ஆண்டவர் நடத்தின ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் மோசைக்கு ஒரு பெரிய ஆவல் காணப்பட்டிருந்த அந்த ஆவல் என்ன, தேவனுடைய மகிமையை நான் பார்க்கணும், தேவன் தமது மகிமை எனக்கு காண்பிக்கணும். இன்னைக்கும் பலருடைய கேள்வி அதுதான், தேவன் தமது மகிமையை எனக்கு காண்பிக்க வேண்டும், தேவ மகிமை நான் அனுபவிக்கணும் சொல்லி அதிகமாய் வாஞ்சிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட அநேகர் பொல்லாத வஞ்சிக்கக்கூடிய காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள். க்ளோரி க்ளோரி க்ளோரி, இப்பொழுது அந்த மகிமை இருக்கு, க்ளோரி க்ளோரி இறங்கி வருது அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் வேத வசனங்களினால் நிரூபிக்க கூடாத காரியங்களாகும், வேத வசனங்களின் ஆதாரங்களால் நிரூபிக்கப்படக்கூடாதவைகளாகும். அப்ப தேவ மகிமையை ஒரு மனுஷன் எப்பொழுது பார்க்க முடியும், தேவன் தமது மகிமையை எப்படிப்பட்ட சூழலிலே எதுலதான் தமது மகிமையை மனுஷனுக்கு காண்பிக்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்து இல்லாமல் தேவ மகிமை இல்லை. நோ கிரைஸ்ட் நோ தி க்ளோரி ஆஃப் காட் அப்படின்னு சொல்ல முடியும். கிறிஸ்து இல்லாவிட்டால் தேவ மகிமையும் இல்லை. பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் இங்க சொன்னார் பாருங்க, இதோ என் அண்டையில் அப்படின்னா எனக்கு பக்கத்தில், அண்டை அப்படின்னு சொன்னா பக்கத்தில் சொல்லலாம் அல்லது அருகில் சொல்லலாம். அதான் அண்டை வீட்டார் அப்படி சொல்லுவாங்க, பக்கத்தில் உள்ளவர்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்ப அண்டை அப்படி சொல்லும்போது என் பக்கத்துல ஒரு இடம் உண்டுன்னு சொன்னார், 1000 இடம் சொல்லல. அதனால நம்ம ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு விசேஷ விதமா அந்த குறிப்பிட்ட இடத்தை மட்டும்தான் நோக்கணும். சும்மா இயேசுவதன பேசுறாங்க, அந்த கூட்டத்தில் இயேசுவதன சொல்றாங்க, இந்த கூட்டத்தில் இயேசு அற்புதம் செய்யறாருன்னு சொல்றாங்க, அங்கேயும் அந்த சபையிலையும் இயேசுவை பத்தின பிரசங்கம் பண்றாங்க, இயேசு தானே இதை செஞ்சார் அதை செஞ்சார்னு சொல்றாங்கன்னு சொல்லி போனீங்கன்னா வஞ்சிக்கப்பட்டுருவோம்.
அப்ப தேவன் தமது மகிமையை எந்த இடத்துலதான் வெளிப்படுத்துறாருன்னா, நான் சுத்தி வளைக்காம நேரடியா காரியத்துக்குள்ள வருகிறேன், கண்மலை வெடிப்புல தான் வெளிப்படுத்துவா. மோசே எங்க இருந்து தான் பார்க்க முடியும் தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்லணும். இப்ப நம்ம கீழே இருக்கிறேன், இந்த வீட்டுல இருக்கேன், கீழே இருக்கிறேன். இங்க இருந்துகிட்டு நான் அந்த ஒரு பெரிய டவரு, தூரமான ஒரு 1 கிலோமீட்டர் அல்லது 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டவரை நான் பார்க்க முடியுமான்னு பார்த்தா முடியுமா? ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டவர் என்னால பார்க்க முடியாது. அப்ப நான் என்ன செய்யணும்? மாடிக்கு போகணும். மாடி ஒரு 2 மாடி 3 மாடி இருக்குன்னு 3 மாடிக்கு மேல போனா 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கூட எனக்கு என்ன செய்யும்? அழகா தெரிஞ்சிடும். பெரிய பெரிய டவர் உள்ளது தெரிஞ்சிடும், பெரிய பெரிய பில்டிங் உள்ளதுலாம் தெரியும். நான் தரையில நிற்கும் போது அதை காண முடியுமா? முடியாது. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்து கொண்டு, மாம்சீகமாய் வாழ்ந்து கொண்டு, உலக பிரகாரமான கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு, தேவ மகிமையை கண்டேன், தேவன் மகிமையாய் இருக்கிறார், தேவனுடைய மகிமை நான் பார்த்தேன் சொல்லி நல்லா பொய் சொல்ல பழகி இருக்கிறார்கள். நான் எப்படி 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த டவரை கீழே இருந்து தரையில இருந்து என்னால பார்க்க முடியாதோ, அதே போல இந்த மண்ணில் இருந்துகிட்டு மண் ஆசையில பிடிக்கப்பட்ட எந்த மனுஷனும் மனுஷியும் தூரத்து அந்த தேவ மகிமையை காண முடியாது. தேவ மகிமையை பார்க்க வேண்டுமேயானால் தேவன் மோசேயை எந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைத்தார்? நான் வைத்துன்னு சொல்றார். அவ எந்த இடத்துல வைத்துதான் அவருடைய மகிமையை காணும்படி செய்தார் என்று சொன்னால், கண்மலையின் வெடிப்பு. கண்மலைன்னு கூட சொல்லக்கூடாது, அதுவுமே பொய், அதுவுமே நம்பவே கூடாது. கண்மலை கிடையாது, கண்மலையின் வெடிப்பு அப்படிங்கிறது தான் சத்தியத்தினுடைய மேன்மை, சத்தியத்தினுடைய சாரம். நீ கண்மலைன்னு சொல்லி கிறிஸ்துவ அப்படி ஆகும் இப்படி ஆகும், கண்மலை ஊழியங்கள், நீ கண்மலையை வச்சு கண்மலையாய் கிறிஸ்து இருக்கிறார், நீங்க பயப்படாதீங்க, உங்க தொழில் ஆஸ்வதிக்கப்பட்டுரும், அப்புறம் உங்களை நீங்க திடர் கொள்ளுங்க, இன்னைக்கு அதெல்லாம் பேசுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. வெடிப்புள்ள கண்மலையை காட்டி கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. வெடிப்புள்ள கண்மலை எதை குறிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். இதை காட்டி கொடுப்பதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. இந்த இடத்துலதான் ஒரு மனுஷன் ஒரு மனுஷி தேவ மகிமையை பார்க்க முடியும். ஒரு ஊழியர்கிட்ட கேட்டேன், உங்க ஊழியம் எப்படி இருக்குன்னு கேட்கேன். அது மகிமையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவரை தான் நான் கண்கூடா பார்த்தேன். அவ்வளோ ஒரு அவதூறா சண்டை போட்டுட்டு இருக்காரு, இன்னொரு ஊழியரோடு சண்டை போடுறாரு, மாம்சத்துல பயங்கரம் பேசுறாரு. எனக்கு கேட்டு என்ன சொல்றாங்க? ஊழியம் மகிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எந்த ஊழியம் மகிமையா இருக்கு? நீ மகிமையை பார்க்கவே முடியாது. நீ எத்தனை நாள் உபவாசம் பண்ணாலும் சரிதான், அந்த மகிமையை பார்க்கணும் அப்படின்னா கண்மலை வெடிப்புக்கு வந்தே ஆக வேண்டும். மோசே வனாந்தரத்துல தான் இருக்கிறாரு. இந்த வச்சம் கேட்காரு, ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். யோசிச்சு பாருங்க, தேவனால் எவ்வளவு ஆலோசனை பெற்ற மனுஷன், எவ்வளவு வார்த்தைகளை பெற்ற மனுஷன். இஸ்ரேல் ஜனங்களை கிட்டத்தட்ட அந்த காலத்துல சொல்றாங்க 30 லட்சத்துக்கு மேல இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க சொல்றாங்க. அப்படிப்பட்ட லட்சக்கணக்கான மனிதர்களை வழிநடத்துவதற்கு நல்ல கிருபை பெற்ற மனுஷன், வழிநடத்தல் பெற்ற மனுஷன். ஆனா அந்த மனுஷனுக்குள்ள ஆசை என்ன? தேவ மகிமையை பார்க்கணும், தேவன் தமது மகிமை எனக்கு காண்பிக்க வேண்டும், காண்பித்தருளும் கேட்கிறார் 18ஆம் வசனத்துல. அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பனா ஆண்டு நம்ம பாஷையில சொன்னா எப்படிதான் இருக்குன்னா, மோசையை மகிமையை பார்க்கணும்னு நினைக்க, நீ இந்த வனாந்தரத்துல தான் என்ன பார்க்க முடியாது, இதுக்கு கொஞ்சம் மேல கண்மலைன்னு ஒரு இடம் இருக்கு, அதுல ஒரு வெடிப்பு இருக்கு, கண்மலையில வெடிப்பு விழுந்திருக்கு, அந்த வெடிப்புக்குள்ள நீ இருந்தா தான் நீ பார்க்க முடியும்னு சொல்றாரு. உண்மையா இல்லையா? நம்ம எதுக்கு மாத்தி பேசணும்? நீங்க மகிமை நான் சொல்றேன், கண்மலையின் வெடிப்புல தான் அந்த மகிமையை நீங்க பார்க்க முடியும். சும்மா க்ளோரி 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 க்ளோரி. அநேகர் பாருங்க, ஸ்தோத்திரம் 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 வேகமா சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் 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 சொன்ன உடனே இலைக்க ஆரம்பிக்கும். அப்படிதானே? ஸ்தோத்திரம் மட்டும் இல்லை, நீங்க எந்த வார்த்தையை வேகமா சொன்னாலும் சரி, வேகமா ஓடினாலும் சரி, குரல்ல இலைக்கும், இலைக்கும் அப்படின்னு சொன்னா இது க்ளோரி நினைச்சிருந்தாங்க, இது மகிமை. தண்ணி குடிப்பா நீ போதல்ல, உனக்கு இலைக்குன்னா தண்ணி குடி, இத மகிமைன்னு சொல்லாத. நீனா சுசுன்னு பேசிட்டு அப்படி சொன்னா இது பிரசனமா ஓ அப்படின்னு சொல்லி இல்ல, நம்ம தண்ணி குடி முதல்ல, அப்படிதான் சொல்ல வேண்டியது. தேவ மகிமை எது அப்படின்னா, தேவ மகிமையை பார்க்கணுமா மோசே, நான் உன்னை எங்க வைக்கணும் தெரியுமா? இன்னைக்கு எந்த இடத்துக்கு சபை வைக்கப்பட வேண்டும்ங்கிறத சபை இன்னைக்கு விளங்கி கொள்ளல. சும்மா வார்த்தைக்கு வார்த்தை தான், மகிமையின் தேவன் மகிமையின் ராஜா அப்படிலாம் சொல்லி ஒரு மாதிரி பாடுறது. குளோரி எங்க இருக்கு? குளோரி எங்க காண்பிக்கப்படுகிறது? கண்மலைக்கு வந்தா மட்டும் கிடையாது, அது ஒரு நூதனமான உபதேசம். கண்மலையின் வெடிப்புகள் வரணும்.
அந்த வெடிப்பு, அந்த கண்மலை யார்? கிறிஸ்து. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடிக்கடி தியானிச்சிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே இருக்கு. அப்போ வனாந்தரத்துல அந்த கண்மலை, பிளக்கப்பட்ட கண்மலை நீங்க கவனிச்சு பாருங்க. வெடிப்புள்ளதுன்னா பிளக்கப்பட்டிருக்கு. வேதத்துல வாசிக்கும் போது ஏசாயாவின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பைபிள் சொல்லுகிறது, அவர்களை அவர் வனாந்தரத்திலே நடத்துகையில் அவர்களுக்கு தாகவிடாய் இருந்ததில்லை. ஏன் தாகவிடாய் இருந்ததில்லை? கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. எவ்வளவு அழகா இருக்கு. கண்மலை என்ன செய்தார்? பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. அப்ப இந்த பிளக்கப்பட்ட கண்மலை தான் வெடிப்புள்ள கண்மலை. வெடிப்புனா உடனே சாதாரண கீரல் மட்டும் நினைச்சிடாங்க. கீரலும் வெடிப்பு தான். நான் இல்ல, நான் சொல்லல. வெடிப்புல மோசை கொண்டு வைக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. கீரி இருக்கு, அதுக்குள்ள எறும்பு தான் உள்ள போவோம், ஒரு மனுஷனை உள்ள போவான். அப்ப வெடிப்புனா கொஞ்சம் நல்ல வெடிச்சிருக்கு. மனுஷங்க கூட உள்ள நிக்கிற அளவுக்கு, உட்கார்ற அளவுக்கு அது வெடிப்பு இருந்திருக்கு. அப்ப அந்த கண்மலை எப்படி வெடிக்கப்பட்டது? அந்த வெடிப்புல தான் தேவ மகிமை நீங்களும் நானும் காண முடியும். பிரியமானவர்களே, நீ கண்மலையின் வெடிப்பு குறித்த செய்தி கிடையாது. கண்மலையின் வெடிப்புக்குள்ள உங்களை என்னையும் அழைத்து வரக்கூடிய, தேவ மகிமையை காணக்கூடிய இடமாகிய கண்மலையின் வெடிப்பாகிய சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவில் உங்களையும் என்னையும் அநேக பிரசங்கங்கள் நடத்துகிறதில்லை. வேஸ்ட். சும்மா தெரிஞ்சுக்கலாம், ஏசப்பா அது செஞ்சார், இது செஞ்சார், அப்படி நடத்துவார், இப்படி நடத்துவார் தெரிஞ்சுக்கலாம். மகிமையெல்லாம் பார்க்க முடியாது. தேவ மகிமையெல்லாம் பார்க்க முடியாது. தேவ மகிமையை காணணும் அப்படின்னா கண்மலையின் வெடிப்புக்குள்ளே கொண்டு வரணும். அதுதான் இந்த செய்திக்கு தலைப்பு. என்ன? இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. ஏன் அண்டையில்? அண்டைன்னா என்ன? இப்ப எனக்கு அண்டைன்னு சொன்னா என்ன சொல்லுவேன்? எங்க சகோதரர் இருக்கிறாங்க, இதான் எனக்கு அண்டை. அவங்க கூட பக்கத்துல கிடையாது, அண்டை கிடையாது. இவங்க தான் அண்டை. எனக்கு ரொம்ப பக்கம்னா இவங்க 2 பேரும் தான் எனக்கு அண்டை. அப்ப என் பக்கத்துல சொல்லும்போது, ஆமா, பிதாவின் அண்டையில் ஒரு இடம் இருக்கிறது. குமாரன் இருக்கிறார். வலது பரிசத்திலே குமாரன் வீட்டு இருக்கிறார். அதுதான் அந்த மகிமையான சத்தியம். ஏன்னா என் அண்டைன்னு சொல்லிட்டு கண்மலை கொண்டு போற. ஆமா, பிதாவின் அண்டையிலே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து வீட்டு இருக்கிறார், உயிர் தெளிந்து வீட்டு இருக்கிறார். அந்த இடத்துக்குள்ள நான் வரும்போதுதான் தேவ மகிமையை வாழ்க்கையில் அனுதினமும் நான் பார்க்க முடியும். தேவ மகிமை என்பது சாதாரணதல்ல. நீங்க மகிமையெல்லாம் கூறு போட்டு விற்கிறது போல, 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ மாதிரி விற்கிறது போல எங்க பார்த்தாலும் இதுதான் பரவசத்துக்கு. Glory, glory, glory. I am seeing the glory of God right now coming upon us. நம்ம மத்தியில் அப்படி, நம்ம மேல அப்படி தேவ மகிமை இறங்குறதை நான் பார்க்கிறேன். இதெல்லாம் டுபாக்கூர், ஏமாற்றுத்தனங்கள். பிரியமானவர்களை மறந்துடாதீங்க. இதை காணொலி மூலமா கேட்கிற சகோதரி மறந்துடாதீங்க. நீங்க வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க. நான் பைபிள் படி பேசுறேன். மகிமை எங்கதான் வெளிப்படுத்தப்படும்? நீங்களும் நானும் தேவ மகிமையை காண வேண்டுமையானால், உங்களுக்கும் எனக்கும் தேவன் தமது மகிமையை காண்பிக்க வேண்டுமையானால், உங்களையும் என்னையும் தேவன் கொண்டு வந்து வைக்கக்கூடிய இடம் எது? கண்மலையின் வெடிப்பு. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இல்லாமல் அங்க மகிமை இல்லை. ஏசாயா தேவ மகிமையை கண்டான்னு சொல்லி வேதத்துல பாக்குறோம். எங்க பாக்குறோம்? ஏசாயா 6வது அதிகாரத்துல பாருங்க, தேவ மகிமையை கண்டான். ஏசாயா 6வது அதிகாரத்துல வேதமே சொல்லுது, உசியா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டு நம்முடைய வஸ்திரத்தை உங்களால் தேவாலயம் முழுது நிறைந்திருந்து சொல்லி அந்த சத்தியங்கள் எல்லாம் படிக்கிறோம். அது உண்மையிலே தேவனுடைய மகிமையை கண்டது. ஒரு கையில ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை வச்சுக்கங்க. அங்க மகிமன் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்டுறாதீங்க. கையில வைத்துக்கொண்டு யோவான் சுவிசேஷம், ஒரு கையில ஏசாயா 6 வைத்துக் கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டுதான் அவரை குறித்து பேசும்போது இவைகளை சொன்னான். எவைகளை சொன்னான்? அப்ப 40ஆம் வசனத்தை பார்க்கணும். வாசிங்க. அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும்
அவர் குருடாக்கி, பாத்துக்கங்க, அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றார். அவர்களுடைய இருதயத்தை என்ன செய்தாரா? கடினமாக்கினார் என்றான். இதத்தான் ஏசாயா 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாருங்க. இவர் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை என்ன செஞ்சிரு? கொளுத்தாக்கி. அங்க கடினப்படுத்தின்னு இருக்கு. அவ்வளவுதான். அப்போ இதே கான்செப்ட் தான் அங்க சொல்ற. அப்போ இத அவர் சொல்லும் போது எந்த மகிமையை கண்டாராம்? யாருடைய மகிமையை கண்டார்? தேவனுடைய, ஆமா, அவருடைய மகிமையை கண்டுதான் இவைகளை பேசியிருக்கிறார். அப்போ ஏசாயா 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை தான் அங்க இயேசுவானவர் கோடிட்டு காமிக்கிறார். எங்க? யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 41ஆம் வசனத்துல. அப்போ ஏசாயா அவருடைய மகிமையை கண்டுதான் இவைகளை சொன்னான். அப்போ இங்கேயும் பாருங்க, ஏசாயா 6வது அதிகாரத்துல அவருடைய மகிமையை கண்டான். எங்க? முதல் 2 வசனத்துல பார்க்கும், 2-3 வசனங்கள்ல பார்த்தா அவருடைய மகிமையை கண்டான். அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மகிமையை கண்டு இவைகளை சொல்ற இந்த இடத்துலதான் ஏசாயா எங்க நிக்கிறாருன்னு கவனிச்சு பாருங்க. பலிபீடத்தோடு சம்பந்தப்பட்டு நிற்கிறார். சுத்திகரிப்பு. அங்கே 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல பார்க்கிற விசேஷமாக 6ஆம் வசனத்தை பாருங்க. சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால், இங்கேயும் இருக்கு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானதுன்னு சொல்லி இங்கே கண்மலையின் வெடிப்பை காண்பித்து கொடுக்க இடத்துலதான் அந்த மகிமையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க பிரிக்கவே முடியாது. மகிமை, தேவ மகிமையையும் கண்மலையின் வெடிப்பை நீங்க பிரிக்க முடியாது. கண்மலை வெடிப்பு எங்கேயோ தேவ மகிமையும் அங்கே, தேவ மகிமை எங்கேயோ கண்மலையின் வெடிப்பும் அங்கே. எல்லாம் வசன ஆதாரத்தோடு தான் சொல்றேன், வசனம் இல்லாம நான் பேசவே இல்லை. அப்ப இங்க பலிபீடம் சொல்லப்பட்டிருக்கு, இங்க ஒரு பாவம் நிவர்த்தி ஆகிறது, அக்கிரமம் நீங்கப்படுகிற ஒரு காட்சி காண்பிக்கப்பட்டிருக்குது. இது எதை காண்பிக்கிறது? தன் சொந்த பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்ட ஏசாயாவை குறித்து வாசிக்கிறோம். ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணுகிறவன் சொல்லி தன்னுடைய தவற உணர்ந்து பலிபீடத்திலிருந்து வந்த அந்த மேன்மையினாலே தனக்குள்ளே சுத்திகரிப்பையும் பாவ நிவர்த்தியையும் பெற்றுக்கொண்ட ஏசாயாவை நாம் இங்கே கவனிக்கிறோம். அந்த இடத்துலதான், அப்படிப்பட்ட அனுபவத்துலதான் அந்த மகிமையை காணக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அதனாலதான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இல்லாவிட்டால் மகிமை என்று பேசுவதெல்லாம் வீண் வீண் புரோஜனமற்றது. அதான் நான் பார்க்கேன், ஊழியர் என்ன சொல்றாங்க? மகிமையா இருக்கு ஊழியம், ஆண்டவர் மகிமையா இந்த நாள்ல இடைப்பட்டார். முதல்ல கூட போய் தம்பிட்டு போய் நீ பேசிட்டு வா, பலிபீடத்துக்கு வா. முதல்ல பலிபீடமே அங்க இல்லையே, வெடிப்புள்ள கண்மலை அங்க இல்லையே. நீ வெடிப்புள்ள கண்மலை உன் வாழ்க்கையில நீ காணாத பட்சத்தில் தேவ மகிமையை உன்னால் ஒரு காலம் காண முடியாது. ஏசாயாவின் அனுபவத்தை பாருங்க, மகிமையை கண்டாராம், இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப நம்ம அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இல்ல சிங்காசனத்தை கண்டாரு தானே போட்டிருக்கு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது மேலோட்டமான வெளிச்சம். யோவான் 12:41 பார்க்கும்போது தான் ஏசா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசும்போது இவைகளை சொன்னான். அதுக்கு முன்னாலேயும் வாசித்து பாருங்க, 38ஆம் வசனம் நினைக்கிறேன், 38ஆம் வசனத்தை வாசிருங்களேன். 12:38. பாத்தீங்களா? இப்ப எதுக்காக இந்த மகிமையை குறித்து இங்க பாக்குறோம் அப்படின்னா, மேல இருந்தே மகிமைக்கு தான் இந்த செய்தி, மகிமையை காண பண்றது இந்த பலிபீடத்தை குறித்த செய்தி. எங்க நீங்க அப்படியே கொஞ்சம் கையில வச்சுக்கங்க. 28ஆம் வசனத்துல இருந்தே பாருங்க. 38 பாக்குறோம்ல, 28 இருந்து பாருங்க. பிதாவையும் அது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார், அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் உண்டாயிட்டு. அப்ப மகிமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. குமாரன் எப்போ மகிமைப்படுத்தப்படுறாரு? மரணத்துல தான் மகிமைப்படுத்தப்படுறாரு. இது உண்மை, வசன ஆதாரம் சொல்றேன். மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமா தான் மகிமைப்படுறாரு. அவர் மகிமைப்படுறாரு. ஏன்னா நீங்கள் நானும் இப்ப கையில வச்சுக்கங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம். உங்களுக்கு புரியுதா? கண்மலை வெடிப்பின் நிமித்தம் தாராளமாக அதை சொல்லலாம். கண்மலை வெடிக்கப்படுது, அதான் மரணம். நமக்காக பிளக்கப்பட்டார். மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம்.
மகிமை எப்ப வெளிப்படுத்தப்படுது? வெடிப்புள்ள கண்மலையை கொண்டுதான் அங்க மகிமை, இல்லைன்னா மகிமை கிடையாது. நீங்க சும்மா இயேசுவை ஏதோ பணம் கொடுக்கிறவரா, வீட்டை காவல் காக்கிற வாட்ச்மேனா, ஒரு பேங்க் மேனேஜரா, ஏதோ ஒரு டாக்டரா, ஒரு இன்ஜினியரா, ஏதோ வேலை போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியா, இப்படிதான் நீங்க அநேகர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு போலியான கிறிஸ்தவம். தேவ மகிமையை பார்க்கவே முடியாது. சும்மா இது பஞ்சாங்கத்தை பார்த்து ஒரு சத்தியவசனம் சொல்லி தேவன் மகிமைப்பட்டார் ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு பஞ்சாங்கத்தை உருட்டிட்டு இருக்கிறதல்ல பிரியமானவர்களே. சும்மா திருத்துவ திருநாளுக்கு பின் ஒரு 3ஆம் ஞாயிறு சுருக்கு ஜெபம், அது சொல்றது கிறுக்கு ஜெபம் தான் சொல்லுவேன். தப்பா நினைக்காதீங்க. உனக்கெல்லாம் இப்போ சிலுவை பத்தி ஒரு எண்ணமே வராது. இனிமே பிளவுண்ட மலையெல்லாம் அங்க எங்க மார்ச் ஏப்ரல்ல தான் பிளவுண்ட மலையே, புகலிடம் ஈயுமே. ஈ ஆடுது. நாரிப்போன உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்தின் மேல ஈ ஆடுது. நீ ஈயுமேங்கிறது நீ அப்பதான் நீ கொண்டு வர போற. இப்ப படிக்க முடியாது. இப்போ பாரம்பரிய சபைகள் நினைச்ச முடியாது. படிச்சவங்களை வெளியே தெளிடுவாங்க, உங்களை விகற்பமா பார்ப்பாங்க. இப்ப படிச்சு பாருங்க பார்ப்போம். பிளவுண்ட மலையே, புகலிடம் ஈயுமே, பட்ட அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரே குடுப்பா கொடுத்துருவாங்க அடி. தேவ மகிமையை காணக்கூடாதபடிக்கு தடையாய் இப்படி ஒரு போதகர்கள் காணப்படுறாங்க. பிரியமல்ல, எச்சரிக்கையா இருப்போம். எல்லாம் இங்க போயிடுவாங்க. 2 நாளுக்கு பின்வரும் முன்வரும். நீங்க இங்க 2 நாட்களே இரு, அதான் உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். கண்மலையின் வெடிப்புல தான் யாரா இருந்தாலும் சரிதான், ஏசியாவா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நீ பலிபீடத்தின் அனுபவத்துக்குள்ளதான் தேவ மகிமையை காண முடியும். அவ்வளவுதான். இது தேவன் போட்ட கோடு, யாருமே அழிக்க முடியாது. அதனாலதான் இங்க சொல்லிக் கொடுக்காரு, மகிமைப்படுவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் சொல்றாரு. எப்படி பாருங்க, 32ஆம் வசனத்துல சொல்றாரு. யோவான் 12:32, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் என்ன செய்வேன், எடுத்துக்கணும். உயர்த்தப்பட்டு ஏதோ ராஜாவாகிறாரு இல்ல, அவர் மரணம் அடைகிறத பத்தி பேசுறாரு. அடுத்த வசனத்துல பாருங்க, தாம் என்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். அதுதான் அவர் சொன்னார் உயர்த்தப்பட்டிருக்கும் போது. அப்போ கம்ப்ளீட்டா எதை பத்தி வருது? 24ஆம் வசனத்திலே பாருங்க, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்ப செத்துதான் அந்த மகிமையை காண பண்றாரு. மோசேயே எந்த உதவியில எந்த இடத்துல வைக்கப்பட்டுதான் தேவ மகிமையை பார்க்க முடியும். அதுவும் பாருங்க, பின்பக்கத்தை தான் ஓரளவுக்கு தான் பாக்குறாரு, இல்ல முழுசா இல்ல. புதிய ஏற்பாட்டுல நம்ம மகிமையை முழுமையா பார்க்கிறோம். எங்க 2 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும்போது 18ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது பாருங்க, இது ஏதோ வருகையில கிடையாது. இது அனுதின வாழ்வை குறித்து பேசுகிறா. ஏதோ வருகை நினைச்சிடாதீங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு பாருங்க, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே பாருங்க, மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்கிறோம், மறுரூபப்படுறோம். எந்த இடத்துல மகிமையின் மேல் மகிமை அடைந்து, அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிற போல தெளிவா காண்றோம். மோசையாவது பின்பக்கத்தான் பார்த்தாரு. உண்மைதானே? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது. நான் அவரை பார்த்தேன், விளையாண்டாரு, அது செஞ்சாரு, அதெல்லாம் போய். யோவான் சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 18ஆம் வசனத்துல தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரானவரே அவரை வெளிப்படுத்தினார். எப்படி? ஒரே பேரான குமாரனை அவர் என்ன செஞ்சாரு, வெளிப்படுத்தினார். ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, நேரத்தை முழுமையா காணல, அறகுறையா பார்த்திருக்காங்க. மோசே மாதிரி பின்பக்கம் அந்த இது முகம் ஏதாவது ஒண்ணு பார்த்திருக்காங்க, அவ்வளவுதான். கர்த்தர் முகமுகமா பேசினார் தான் இருக்க ஒழிய கர்த்தருடைய முகத்தை அவன் தரிசித்தானு தெரியாது நமக்கு. அப்படி இல்லை. அதுவும் எந்த அளவுக்கு பார்த்தாங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு நிழல் மாதிரி ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், முழுசும் பார்த்தா செத்துருப்பான். ஏன்னா மோசைட்ட அவர் சொன்னாரு, நீங்க யாத்திரை பாத்தீங்கல்ல, யாத்திரை 33:18 மகிமையை காண்பித்தல் சொன்னா, அடுத்து 19 அவர் பேசுறாரு, எப்ப என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு என்ன செய்யாது. எத்தனாம் வசனம் அது? 20ஆம் வசனத்தை வாசிங்க. நீ முகத்தை காண மாட்டாய் பாருங்க. ஆனா
அந்த மகிமையை குமாரன் மூலமா தான் பார்க்க முடியும். அதான் சொல்றார், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன், யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல அவர் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அந்த மகிமையை குமாரன் மூலமா மட்டும்தான் பார்க்க முடியும், வேற யாரும் பார்க்கவே முடியாது. தேவன் தம்மை ஒளித்து கொண்டிருக்கிறார். இந்த அறிவு அநேகர் இடத்துல இல்லை. அதனாலதான் கண்மலையின் வெடிப்புக்குள்ள வர மாட்டாங்க. வெடிப்புக்குள்ள வந்தா நாடகம் பார்க்க முடியாது. காலையில சும்மா ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டு சினிமா பார்த்தேன், நாடகத்துக்கு போனேன். ஒரு பையன் கேட்க, ஒரு தம்பி கிறிஸ்தவ குடும்பம் போன ஞாயிற்றுக்கிழமை கேட்கேன், தம்பி என்ன நிக்கீங்க அப்படின்னு கேட்க, சினிமாவுக்கு போறோம்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஆராதனைக்கு போயிட்டு சினிமாவுக்கு போறது, சாயல்குடி சினிமாவுக்கு தியேட்டருக்கு வரேன்னு சொல்றான். அது உருப்படுமான்னு பாருங்க. உருப்படி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. அப்படிலாம் செய்ய முடியாது. கண்மலையின் வெடிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்க வெடிப்பு இருக்கு. வெடிப்பு எப்படிங்க உண்டாகும் நீங்க சொல்லுங்க? சும்மா உண்டாயிருமா? அந்த சவுறு என்ன வெடிப்பா இருக்கு? வெடிப்பு இல்லையே. ஆனா கூர்மையான ஆயுதத்தை கொண்டு ஃபோர்ஸ் கொடுத்து வெள்ளனை கூட்டி குத்தி பாருங்க, கொஞ்ச நேரத்துல வெடிப்பு விழுந்துரும். விழுமா விழாதா? கண்டிப்பா விழும். செவுறு என்ன தகரமே விழுந்துரும். கூர்மையான ஆயுதத்தை கொண்டு தாக்க இப்போ குமாரன் அடிக்கப்பட்டா, குமாரன் நொறுக்கப்பட்டா. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனத்தின் முதல் பகுதியில் வாசிக்கிறோம். அவர் குத்தப்படுறாரு, நொறுக்கப்படுறாரு. எப்படி ஒரு செவுறு குத்தப்பட அதுல விரிசல் உண்டாவது, அதே போல குமாரன் உங்களுக்காக அடிக்கப்பட்ட கிறிஸ்துவ காமிக்க மாட்டாங்க. அதான் பவுல் சொன்னார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்றார். ஏன் தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்க சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நமக்கு நம்ம விசுவாசிக்க சிலுவையில் அறையப்பட்ட அந்த கண்மலையின் வெடிப்பாகிய கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவும் கண்மலையின் வெடிப்பும் ஒன்றுதான். அதான் அன்னைக்கு ஆண்டவர் நிழலாட்டமா காண்பித்தார். தேவ மகிமையை பார்க்கலாம். அதுபடி சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் ஏமாத்து விளையாட்டு. மகிமையின் பெருவிழா, மகிமையின் கூடுகை, மகிமையின் ஜெப வீடு, அதெல்லாம் நம்பாதீங்க, தயவுசெய்து நம்பாதீங்க. நீ மகிமையின் ஜெப வீடு வச்சுக்கங்க. ஆனா அந்த மகிமையின் ஜெப வீட்டுல சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, கண்மலையின் வெடிப்பு அங்கு இல்லை என்றால், கண்மலையின் வெடிப்பை குறித்த பிரசங்கம் இல்லை என்றால் தேவ மகிமையும் அங்கே காணப்படாது. சவால் விட்டு தான் சொல்றேன். ஏன்னா வசன ஆதாரம் இருக்கு, வசனத்தை யாரும் மிஞ்ச முடியாது. நீங்க உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை தேவ மகிமையினால் ஆட்கொள்ளப்படணும். மகிமையின் மேல் மகிமை அடைகிற ஒரு அனுபவத்தை புது உடன்படிக்கையின் சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் கடைசி வசனமாகி 18 வசனத்துல. அதுக்கு முன்னாலெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க, 6ஆம் வசனத்துல இருந்து வாசித்து பாருங்க. மோசேயுடைய ஊழியம் வேறு, பழைய உடன்படிக்கையினுடைய ஊழியம் வேறு, புது உடன்படிக்கையினுடைய ஊழியம் வேறு. பழைய உடன்படிக்கையின் ஊழியம் மரணத்துக்கு எதுவான ஊழியம், அது ஒளிந்து போகிற ஊழியமே அவ்வளவு மகிமை உள்ளதா இருந்தால், நிலைநிற்கிற ஊழியம், ஆவிக்குரிய ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குன்னு போட்டிருக்கா போடலையா? 7ஆம் வசனமா 8ஆம் வசனமா? 8ஆம் வசனத்துல இருக்கு. ஒளிந்து போகிற அழிந்து போகிற அந்த ஊழியமே மகிமை உள்ளதா இருக்கு. அதான் பின்பக்கத்தை பார்த்தாரு, அதான் அந்த மகிமை. நம்ம ஒட்டுமொத்தமாவே தேவனை தரிசிக்கணும். எவ்வளவு பெரிய மகிமை பாருங்க. தேவனையே நமக்குள்ள கொண்டு வந்துட்டோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். அன்னைக்கு மோசே எப்படிதான் பார்த்தாரு தெரியுமா? அவர் கடந்து போகிறத, அவர் நடந்து போகிறத, அவர் இறங்குகிறத, அவர் ஏறுறத, இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு அப்படி இல்லை. நமக்கு உள்ளேயே வந்துட்டாருன்னா எவ்வளவு ஒரு மகிமை பாருங்க. அது இந்த மகிமையை எந்த இடத்துல தான் தேவன் கொடுக்கிறான்? அவர் சொல்றார், விக்கிரங்களுக்கு கொடைன்னு சொல்றாரு. இன்னைக்கு அநேக போதகங்கள் விக்கிரகங்கள். தவறா நினைக்காதீங்க. உலகத்துக்கு ஏற்றவைகள். சபை சீர்படணுங்கிற அக்கறை கிடையாது இன்னைக்கு போதக பிதாக்களுக்கு. கடமைக்கு ஒரு 4 பாயிண்ட் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். மார்ச் வந்ததுன்னா மார்ச், ஏப்ரல் அல்லது பிப்ரவரி கடைசியில இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஒரு 46 நாள் அல்லது ஒரு 47 நாள் பிளவண்ட மழையே தான் ஓடும். தேவ மகிமையை நீங்க 2 மாசம் மட்டும் பார்த்தா போதுமா? அப்படின்னா சொல்லிருங்க, வெளிப்படையா சொல்லிருங்க. உங்க ஸ்டேட்மெண்ட் ஏத்துக்கிறோம். நீங்க 2 மாசம் மட்டும் தேவ மகிமை இருந்தா போதும், மற்ற 10 மாசங்களுக்கு வேண்டாம், தேவ மகிமை இல்லாம நாங்க வாழ்றோம் அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கு தான் பைபிளை கொடுத்துருக்கா. நாம் எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைகிறோங்கிறத அழகா கொடுத்திருக்கிறார். இதோ வரிகள் நடக்க போறது கிடையாது. இப்போ கரண்ட் மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். எப்போ? பிப்ரவரி மாசமா? எப்போ? மார்ச் மாசம் மட்டும்தானா? இவங்க பேசுறதுலாம் அப்படித்தானே இருக்கு. தினமும் படிக்கணும். அந்த அளவுக்கு பிளவுண்ட மலையே
புகலிடம் ஈயுமே. நொறுக்கப்பட கண்மலை அடிக்கப்பட விரிசல் உண்டாகுது. அதுதான் இங்க வெளிப்படுத்துறாரு. அப்படி மரணத்தை குறித்த செய்தி வந்துகிட்டு, கோதுமை மணியானது மரிக்கணும், சாகணும் பேசுறாரு. கடைசியா பாருங்க, மரணத்தை குறித்தே பேசிட்டு திடீர்னு பார்த்தா டாபிக் மாறுதுன்னு நினைச்சிடாதீங்க. யோவான் 12வது அதிகாரம் 34 வாசிங்க. யோவான் 12:34. ஜனங்கள் அவரை நோக்கி, ஆ. கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்போ கேட்காங்க. இப்ப தொடர்ந்து கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. மரணத்தை பத்திய செய்தி வந்துட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்மலையின் வெடிப்பு குறித்த செய்தி போய்கிட்டு இருக்கு. இப்ப கேட்காங்க, கிறிஸ்து என்றென்றைக்கு இருக்காருல கேட்டிருக்கோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறீர்? அப்ப அந்த மனுஷகுமாரன் யாரும் கேட்ட உடனே அவர் உடனே எடுத்து என்ன வைக்கிறார் தெரியுமா? ஒளியை பத்தி கிளாஸ் எடுக்கிறாரு. ஏன்னா அப்ப டாபிக்கை மாத்திட்டாரா? அவர் மரணத்துல மகிமைப்பட போறாரு, மகிமையை ஒளியை மாத்திட்டாரு நினைக்காதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மரணத்தோடு தான் அந்த ஒளியும் பிரகாசிக்கும். இந்த ஒளி பிரகாசம் எல்லாம் இந்த மகிமையில தான் இருக்கு. இந்த ஒளிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, மகிமையினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான். அது அன்னைக்கு உங்களுக்கு புரியல. மகிமை பத்தி தான் பேசுறாரு. குமாரன் மகிமைப்பட போற அனுபவம் என்ன? மரணத்துல கண்மலையின் வெடிப்புல தான் அந்த மகிமையை பார்க்க முடியும். நம்ம குழப்படையக்கூடாது, சரியா புரிந்து கொள்ளணும், எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் மரணத்துல தான், கண்மலையின் வெடிப்புல தான் தேவ மகிமை வெளிப்படுத்தப்படும், மகிமை காணப்படும். இல்லைன்னா மகிமை காணப்படாது. அப்ப அந்த மகிமை காணப்படுறது தான் அங்க பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் உயர்த்தப்படணும்னு சொல்றாரு. அப்ப மனுஷகுமாரன் யாருங்கன்னா, ஒளி உங்களோடு இருக்கு, ஒளின்னு பேசுறாரு. பேசிட்டு தான் சொல்றாரு 37ஆம் வசனத்துல, அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கல. அதுக்கு தான் ஏசாயா 53வது அதிகாரம் முதல் வசனத்துல போட்டிருக்கே, அதை சொல்றாரு. இப்போ கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி. உங்களுக்கு புரியுதா? அப்ப ஏசாயா 53வது அதிகாரம் முதல் வசனம் தானே இது, முதல் வசனத்துல போட்டிருக்குது. அப்போ ஏன் இது போட்டிருக்குன்னா, இது எதுக்காக சொல்லப்பட்டதுங்கிறத முதல்ல நினைச்சுக்கங்க. அவர் இந்த உலகத்தில் அற்புதம் செஞ்சிருந்தார்ல, அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தோம். அதுக்கு தான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா இதை நல்ல 37, 38 தயவுசெய்து நல்ல கவனிங்க. அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் என்ன செய்யல? அவரை பாத்துக்கங்க. அற்புதங்கள்ல ஞாபகம் வச்சுக்கங்க, அற்புதங்கள். மரணத்தை பத்திய செய்தி ஓடிட்டு இருக்கு. மேல ஒண்ணு அற்புதம் ஒண்ணு நடக்கல. மரணத்தை பத்திய செய்தி, கண்மலை வெடிப்பை குறித்த செய்தி நடந்துகிட்டு இருக்கு. அற்புதம்ங்கிறது அதுக்கு முன்னால் அவர் செஞ்சதெல்லாம் காமிச்சு கொடுக்கிறாரு. அப்போ இவ்வளவு அற்புதங்களை செய்தும் விசுவாசிகள் இல்ல, அதுக்கு தான் இந்த வசனம் பொருத்தமா இருக்குதான். எது? 38ஆம் வசனம். அதுக்கு தான் இது நிறைவேறுது. கர்த்தாவே எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எப்படி நடந்தது? விசுவாசிக்கவே இல்லை, அற்புதங்களை செஞ்சும் விசுவாசிக்கல. கர்த்தருடைய பொய்யும் பாருங்க, எங்கள் மூலமாய், கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது. அப்ப இது யாரு விசுவாசிக்கல அப்படின்னு என்ன அர்த்தம்? அற்புதங்களை யாரு விசுவாசிக்கலங்கிறது எழுதப்பட்டபடி இங்க நிறைவேறிட்டுன்னு சொல்றாரு. சரி, அந்த முதல் வசனத்தோடு நின்னீங்கன்னா செய்தி முழுமை கிடையாது, அது அற்புதங்களுக்காக பேசப்பட்டது. நீங்க 2ஆம் வசனத்துக்கு அடுத்து நீங்க வந்தாதான் மரணத்தை குறித்த செய்தி இருக்கு. மொத வசனத்தோடு நிக்க கூடாது. ஏசாயா 53 மொத வசனத்தோடு நின்னீங்கன்னா அது எதை குறிக்குதான்? பைபிள் படி பேசுறேன். அற்புதங்களை செய்தும் அவங்க அவரை விசுவாசிக்கல. ஆமா, அதனாலதான் அவர் மரணத்துக்குள்ள வர்றார். அற்புதங்களால அவங்கள விசுவாசிக்க முடியல, மகிமையை காண முடியாது. விசுவாசத்துக்குள்ள வர்றதுதான் மகிமை. தேவனை இவ்விதமாய் விசுவாசிக்கிறது தான் மகிமை. கல்வாரி சிலுவையில் என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனையும் அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாருங்கிற அந்த சத்தியம் இருக்கு. அதான் கண்மலையின் வெடிப்பை குறித்த சத்தியம். பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுற, பாவங்கள் அனைத்தும் நிவர்த்தியாக்கப்படுகிற அனுபவம் மாத்திரம் அல்ல, ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனாகிய ஆதாமே சிலுவையிலே சிறைப்பட்டு கிடக்கிறான், சிதைந்து போய் கிடக்கிறான். அதுதான் கண்மலையின் வெடிப்பை குறித்த சத்தியம். அந்த சத்தியத்தை எடுக்கும்போது ஏன் திடீர்னு குறுக்க இது வந்துட்டு இத்தனை அற்புதங்கள் செய்திருந்தோம்? அவங்களுக்கு புரியுதாப்போ? என்னைய சம்பந்தம் இல்லாம இத்தனை அற்புதங்கள் செய்திருந்தோம். யோவான் அப்போஸ்தலன் இதை கொண்டு வர்றார். நம்ம தான் புரியணும். அற்புதங்களினால இந்த மகிமையை பார்க்க முடியாது, விசுவாசத்துல வர முடியாது. எதனாலதான் வர முடியும்? மரணத்தினாலதான் வர முடியும்னு அதுக்கு அடுத்து பேசுறாரு. அதான் 38ஆம் வசனத்தை தொடர்ந்து என்ன வருது? இங்க இல்ல, அங்க பார்க்கணும். ஏசாயா 53ல பார்க்கணும். இப்பதான் இதைதான் பிடிக்க வேண்டியது. அவனுக்கு முன்பாக எழும்புகிறார், அவனுக்கு முன்னால எழும்புகிறார். அதை தொடர்ந்து அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர். நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க 38ஆம் வசனத்தின் அடிப்படையில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அற்புத அடையாளங்கள், சரி, அற்புத அடையாளங்கள் ஃபெயிலியர் ஆயிடுச்சு.
ஏசி 58வது அதிகாரம் 12ஆம் வசனம் இருக்க கடைசி வசனம், அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகர் அவருக்கு ரிசல்ட் இருக்கு. இங்க ரிசல்ட் இல்ல. அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றுகிறதுனால ரிசல்ட் இருக்கு. நீதிபர் அநேக பலனை காண்பார் இருக்க 11ஆம் வசனத்துல 11:12 பலன் இருக்கா இல்லையா? வசனத்துல பலன் இல்ல. பலன் இல்லைன்னு நான் இது அற்பமா பேசல. அற்புதங்கள் எல்லாம் ஆண்டாங்க. அவர் இத்தனை அற்புதங்களை செய்திருந்தும் அவர் என்ன செய்யல? விசுவாசிக்கல. அப்ப ஏசாயா 53வது அதிகாரம் முதல் வசனத்தின் அடிப்படையில் பார்த்தா அவர் அவ்வளவு அற்புதம் செஞ்சும் அவரை விசுவாசிக்கலங்கிறத அந்த வசனம் காமிச்சு கொடுக்கு. கேள்விப்பட்டவன் யார்? யாரும் வரமாட்டுக்காங்க. ஆனா அவருடைய ஆத்மாவை மரணத்துல ஊற்றினாரு, கண்மலை வெடிப்பு வந்துச்சு. அப்ப மகிமையை எல்லாரும் காணும்படிக்கு உள்ள வந்துட்டாங்க. நான் எங்கேயோ உள்ளது எங்கேயோ கொண்டு காமிச்சு எங்கேயோ நான் குழப்பத்துக்கு கொண்டு வரல. இதனை ஜனங்கள் அறிய மாட்டுக்காங்க. யாத்திராவை 33 சொன்னாலே புரியுமான்னு தெரியல. பிறகு யோவான் 12 அதிகாரத்தையும் ஏசாயா 53வது அதிகாரத்தையும் கொண்டு வந்து முடிச்சு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். தலைகால் புரியாம குழப்பத்துல கிடப்பாங்க. நாமும் குழம்ப கூடாது பிரியமானவர்களே. ஏன் அந்த ஒளின்னு சொல்லி அவர் பேசுறாரு? டாபிக்கை மாத்திட்டாரு இல்ல. அவங்க கேட்ட கேள்விக்கு தானே மனுஷகுமாரன் உயர்த்தப்படும் சொல்றேன். எப்படி சொல்லுகிறீர்? அப்ப அந்த மனுஷகுமாரன் யாரு? அவ ஏன் ஒளியை பத்தி பேசுறாருன்னா 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தின் கடைசி முடிச்சமே. இப்ப அடுத்து 4வது அதிகாரத்துக்கு வாங்க. 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாக்குறோம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை என்ன செஞ்சுதான்? குருடாக்கினான். இப்ப மனதை குருடாக்குறான். அந்த ஒளி பிரகாசிக்க கூடாதபடிக்கு அந்த சுவிசேஷத்தின் ஒளி, அதான் பிளவுண்ட மலை, வெடிப்புள்ள கண்மலை, பிரகாசமா இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை கூடாக்கினான்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. நாங்கள் எங்களை பிரசங்கியாமல் கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் எங்களையும் ஊழியக்காரர் என்று நினைச்சிரும் பிரசங்கிக்கிறோம் சொல்லிட்டு இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இப்ப மகிமையை பாத்துக்கங்க. ஏன்னா ஒளியை சம்பந்தம் இல்லாம கொண்டு வர நினைச்சிடாதீங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் கண்மலையின் வெடிப்பிலிருந்து, கண்மலையின் வெடிப்பின் முகத்தில் இருந்து நம்ம அப்படிதான் எடுக்க வேண்டியது இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. அவருடைய பிதாவின் மகிமை எங்கதான் இருக்குன்னு கேட்டா இயேசு கிறிஸ்துவின் முகத்துல தான் இருக்கு. அது என்ன? இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிறிஸ்துங்கிற தேவகுமாரன் தான் இயேசுங்கிற மனுஷகுமாரன் இந்த பூமியில வெளிப்படுத்தப்பட்டார். எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க. உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக வெடிப்பு உள்ளாகணும், அப்படிங்கிறதுக்காக வெடிக்கப்படணும், பிளக்கப்படணும் சொல்லி கண்மலையாகிய கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த பூமியிலே அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து கண்மலை வெடித்தது. வெடிப்புள்ள கண்மலை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறிக்கிறது. மோசே, நீ ஊர்பட்ட இடத்துல என் மகிமையை பார்க்க முடியாதுப்பா. அண்டு சர்ச்சைக்கு ஆசிரியர் கூடத்துக்கு வழக்கமா வந்துட்டுமா, அங்க வச்சு பார்க்கட்டா? இப்ப முதல்ல நீ இங்க வா, கண்மலையின் வெடிப்புக்கு வா அப்படின்னு சொல்ற. நீ கடமைக்கு சர்ச்சைக்கு போவாங்க, அங்க வராத. என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, என் மகிமையை வேறு ஒருவருக்கும் குமாரனுக்கு மட்டும் கொடுப்பாரு, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். என் அண்டையில் ஒரு இடம். எனக்கு அதுதான் ரொம்ப இருதயத்தை வாதிச்சு அப்படியே உண்டாயிட்டே இருக்கு. உங்க வீடுகளில் ஏதாவது கூட எழுதினாலும் போடுங்க, சாட்லாம் எழுதி போடுங்க, மறக்கக்கூடாதுங்கிறது சொல்றேன். இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு அப்படிங்கிறத போட்டு வைங்க. எப்படியாவது நம்ம ஞாபகத்துக்கு வந்துட்டாவது இருக்கட்டும், எழுதியாவது போடுங்க. ஒரு சாக் பீஸ் எதையாவது ஒரு போர்ட்ல எழுதி போட்டு இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கட்டும். பிதா சொல்றாரு, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. ஒரு இடம். ஏன் வானத்தையும் படைச்சவருக்கு ஒரு இடம் தானா? ஆமா, ஒரு இடம் தான். ஊர்பட்ட இடத்துல எல்லாம் அவர் வெளிப்படுத்துறது இல்லை. இன்னைக்கு சபை ஆரம்பிக்க, நான் அங்க சர்ச்சை ஆரம்பிக்க, இங்க சர்ச்சை ஆரம்பிக்க. என்ன பலன்? கல்வி காலேஜ் படிச்சுட்டா கையில பிடிக்க முடியல. நம்ம வருமானத்துக்கான வழியை பார்க்கணும். 20 குடும்பம் 30 குடும்பம் வந்துட்டா கம்முன்னு உட்கார்ந்துடணும். அதை வாங்குற தசம் பார்த்து மாமூலம் வாங்கி இந்த ஆட்டையை கழிக்கணும். ஐயா, ஒரு இடம் உண்டுன்னு போட்டிருக்கியா? இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. மோசே பாப்பாரு, இவ்வளவு இடம் இருக்கு, அதுன்னு ஒரு இடம் சொல்றாரு. அது இடம் எதுன்னு பாக்குறாரு. கண்மலையின் வெடிப்புகளை உன்னை வச்சு என் கரத்தினால நான் உன்னை மூடுவேன், அப்புறம் நான் எடுப்பேன், அப்போ நீ என் பின்பக்கத்தை பார்ப்பேன்னு சொன்னார். முகம் காணப்பட பின்பக்கத்தை பார்ப்பேன், முகத்தை அங்க காமிக்கணும்.
பவுலுடைய ஊழியத்துல தான் முகத்தை நான் காமிப்பேன். இப்போ கிடையாது. இப்போ காமிச்சா நீங்களாம் செத்துருவீங்க. கிருபை கிடையாது. இப்போ குமாரனை குறித்த அறிவு கிடையாது. இப்பெல்லாம் வெளிப்பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், அவ்வளவு செத்து மடிஞ்சிரும். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்குள்ள போயிருவீங்க. அல்ல முகத்தை காமிக்கிறது அது அந்த ஊழியம். நீ பின்பக்கத்தை பார்த்துட்டு போயிரு, அவ்வளவுதான். இவ்வளவுதான் மகிமை உனக்கு. அது நிழல். நிஜத்துல பாருங்க, அந்த கண்மலையின் வெடிப்பை பவுல் அழகா காமிச்சு கொடுக்காரு. கிறிஸ்து ஏன் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல மகிமை மேல் மகிமை அடைகிறோம்னு சொல்லி காமிக்கிறார். அதுக்கு முன்னால வாஸ்து பாருங்க, அந்த முக்காடு எடுபட்டு போகுது. எப்போ? கிறிஸ்துவிடத்தில் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது. போட்டிருக்க இல்லையா? மனம் திரும்பும் போது. அந்த மனம் திரும்புதல தான் பலிபீடம் இருக்கு. அந்த மனம் திரும்புதல்ல தான் கண்மலையின் வெடிப்பு இருக்கு. வெடிப்புள்ள கண்மலை அங்கதான் கர்த்தர் காண்பிக்கிறா. அதை பார்த்தாதான் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு அவ எவ்வளவு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர்றார். எதை தொடர்ந்து? மனம் திரும்புதலை தொடர்ந்து. மனம் திரும்புதல் எப்படி உண்டாகுது? என் கை கால் வழியெல்லாம் ஆண்டு சுகமாக்குனார், மனம் திரும்புதலா? என் தலைவலியை கர்த்தர் சுகமாக்கிட்டார், அது மனம் திரும்புதலா? நான் வேலை இல்லாம கஷ்டப்பட்டேன், ஒரு உபாச கூட்டத்துக்கு கடந்து சென்றேன், ஆண்டு சூப்பரா உபாச கூட்டத்துக்கு போயிட்டு வந்தவொடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு அந்த ஆண்டவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தை தந்துட்டாரு, அல்லேலூயா அப்படி சொல்றது மனம் திரும்புதலா? இல்லை. 5 கடை வச்சிருந்தேன், இப்போ 10 கடை எனக்கு ஆண்டு தந்துட்டாரு, அதுக்கு அல்லேலூயான்னு போட்டு அது மனம் திரும்புதலா? இல்லை. பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு என் பாவங்கள் அத்தனையும் பலிபீடமாகிய சிலுவையிலே கிறிஸ்து இயேசு எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கண்மலையின் வெடிப்பாய் அல்லது வெடிப்புள்ள கண்மலையாய் எனக்காக அந்த கேடு அடைந்தாரு. அந்த காட்சியின் மூலமாய், அந்த அன்பின் மூலமாய் நான் ரட்சிக்கப்பட்டேன். அவருடைய சிந்தின ரத்தத்தினால், அவருடைய மரணத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். அதான் மனம் திரும்புதல். அப்ப பவுல் மூலமா தேவன் பேசுற சத்தியத்தை கவனிங்க. அது மோசைக்கு வெளிப்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, யோவான் மூலமாய் இங்க ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இங்க வெளிப்படுத்தப்படுது, சபைக்கு வெளிப்படுத்தப்படுது. அது என்ன? எவ்வளவு அழகா வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு பாருங்க. வேதத்தில் நம்ம இவ்விதமாய் வாசிக்கிறோம். அந்த முக்காடு எடுபட்டு போகுது. மனம் திரும்புதல். பலிபீடமாகிய சிலுவையில தான் அந்த முக்காடு எடுபட்டு போகிறது. மனம் திரும்புதல் அங்கதான் உண்டாகுது. அப்ப மனம் திரும்புதல் உண்டாகிற அந்த கண்மலையின் வெடிப்பிலே எதை பார்த்துடலாம்? மகிமையை பார்த்துடலாம். மகிமை க்ளோரி அதுல ஒரு டோன் அப்படி மாத்தி பேசணும் மக்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரு. க்ளோரி அப்படின்னு சொன்னா அது புரியாது. க்ளோரி அப்படின்னு சொல்றது ஒரு மாதிரி ஆயிருது. டோன், வாய்ஸ் மாடுலேஷன் அதில் நாங்கள் படிச்சிருக்கோம். அதான் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ரைசிங் டோன், ஃபாலிங் டோன் சொல்லுவாங்க. க்ளோரி அப்படின்னு சொல்றது அப்படி ரைசிங் டோன். அதெல்லாம் ரைசிங் டு ஃபாலிங், ஃபாலிங் டு ரைசிங்லாம் படிச்சிருக்கோம். வாய்ஸ் மாடுலேஷன் சொல்லி நிறைய phoneme and phonetics அப்படியே ரைஸ் பண்றது. க்ளோரின்னு சொன்னா அது ஒண்ணுமே தெரியாது. அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இந்த இழுக்கும் லேசா பல்லு வழியா கேட்கணும். உங்களுக்கு கொஞ்சம் கிராம்பு தான் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க. அப்படி க்ளோரி அப்படின்னு சொல்லி அப்படி க்ளோரின்னு சொன்னா உங்களுக்கு அந்த அந்த பிரச்சனை இருக்காது. எப்ப தெரியுமா அந்த ரா ரீ பா கா லான்னா வருவாங்க தெரியுமா? க்ளோரி அப்படின்னு சொன்னா உடனே என்னது? அதெல்லாம் தமிழ் எழுத்துல எழுதி போடணும். தா கா பா தா தி மூ ரா ரீ தி லி மா நா ஷா கா கா எல்லாம் தமிழ் எழுத்து எழுதி போட்டுறணும். அது டைட்டில் சப்டைட்டில்ஸ் கீழே போடுவாங்களா? அதுல தா தி கா மா ரா து டா லா பா. இது வேகமா சொல்லிட்டா இது பெரிய இது பாஷையில இது என்னது வாய் ஜாலங்கள். எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் பார்த்தீங்களா? க்ளோரி கண்மலையின் வெடிப்புள்ள க்ளோரிய ஏசாயா கண்டார் பலிபீடத்தின் நடுவிலே. அங்கே மோசே கண்மலையின் வெடிப்புள்ள க்ளோரியை காண்கிறார். இங்கே பவுலும் கண்மலையின் வெடிப்புள்ள க்ளோரியை காண்பித்துக் கொடுக்கிறார். க்ளோரி அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லணும் க்ளோரி கிறிஸ்துவின் சிலுவையிலே அப்படின்னு சொல்லணும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவிலே தேவ மகிமை, கண்மலையின் வெடிப்பிலே தேவ மகிமை. நீ தாராளமா பாருங்க. ஆண்டவர் மகிமைங்கிற அந்த பதத்தை முதல் முறை எங்க பயன்படுத்துறாரு தெரியுமா? நான் மகிமைப்படுவேன்னு சொன்னது. நீங்க தாராளமா வீட்டுல வாசு பாருங்க. பார்வோனாலும் அவன் ரத எல்லா ரதத்தாலும் நான் என்ன செய்யப்படுவேன்? மகிமைப்படுவேன். மகிமை அங்கதான் தேவ மகிமை அவங்க பாக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? சமுத்திரத்தின் நடுவுல தான் மகிமை வெளிப்படுது. சமுத்திரத்தின் நடுவு எதை குறிக்கி? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2ஆம் வசனத்தின் அடிப்படையில் அது ஞானஸ்தானத்தை குறிக்கி. கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர் தெழுந்த அனுபவத்தை குறிக்கிறது. அதனால வாய்ஜாலங்கள்ல நம்பிடாதீங்க பிரியமானவர்களே. நீங்க அநேகர் வஞ்சிக்கப்படுறாங்க. எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை தெரியுமா?
தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. மனுஷனுடைய வீண் வார்த்தைகளுக்கு இழுக்கப்பட்டு ஆவி நிறைவு அபிஷேகம் என்கிற ஒரு தவறுதலான ஒரு காரியத்துக்கு இடம் கொடுக்குறாங்க. நம்ம சாதாரணமா தேவ மகிமை வெளிப்படும் அப்படின்னு சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. தேவ மகிமை வெளிப்படும் அப்படி சொன்னா உடனே கடற்கடன்னு ஆவியில் நிரம்பிடுதாங்க ஒரு மாதிரி. அதனால அப்ப அவங்க என்ன தெரியுமா, இந்த வசனத்தை விட ஊழியக்காரனுடைய அந்த மெருகேற்றப்பட்ட வார்த்தைகள் தான் அவங்களுக்கு ரொம்ப தூக்கி விடுது. அவங்க தூக்கி அப்படியே எழுப்பி விடுது. எவ்வளவு நேரத்துக்கு நீ குதிக்க போற, நீ எவ்வளவு நேரத்தான் குதிக்க போறேன்னு கேட்கிறேன். எவ்வளவு நேரத்துக்கு கட்டத்தை கைத்தட்ட போற, பலன் இருக்கிற வரைக்கும் கைத்தட்டுவ, அப்புறம் சோர்ந்து போய் கீழே கிடப்ப. அதுக்கு நீ ஒரு பேர் வைப்ப, அபிஷேகத்தின் நிறைவு என்னால தாங்கவே முடியலன்னு. கையை இவ்வளவு தட்டினா பலன் உனக்கு குறைதான் செய்யும். இப்படி மடத்தனமா தட்டினா குளோரிங்கிற பேர்ல இவங்க தெல்லாம் குளோரிங்கிறதுனா அப்புறம் பக்கத்து வீட்டுல இருந்து குளோரிங் யாராவது வந்துடக்கூடாது, நம்ம பேரையே சொல்றாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடாம. நீங்க விளையாட்டா இருக்குங்க. இன்னைக்கு கண்மலையின் வெடிப்புல தான் அந்த குளோரியை பார்க்க முடியும். இன்னும் எத்தனை வசனம் சொல்ல முடியும். லேவியராகமம் 9 அதிகாரத்தை பாருங்க, என்னாகமம் 14 அதிகாரத்தை பாருங்க. அங்கே அவர்களுக்கு தேவ மகிமை வெளிப்பட்டது, காணப்பட்டதுன்னு பைபிள்ல இருக்கு. எங்க? பலிபீடத்தின் நடுவில் தேவன் ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வர்றார் பார்த்தீங்களா, பலிபீடம். அதுலதான் மகிமை காணப்பட்டதுன்னு பார்க்க முடியும். அது என்னாகமம் 14 இருக்கட்டும், லேவியராகமம் 9 அதிகாரமாக இருக்கட்டும், அங்கதான் அந்த மகிமை காணப்பட்டுக்கிட்டே இருக்கு. மகிமை காணப்பட்டதுன்னு பைபிள்ல இருக்கு. நாம் இந்த இடத்துல நிக்கிறோமா, அந்த ஒளியை குறித்து பேசுறோம். ஆமா, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. எப்படி தோன்ற பண்றாரு பாருங்க. எங்க இருந்து தோன்ற பண்றாரு? இயேசு கிறிஸ்துவிலிருந்து. குமாரன், தேவகுமாரன் மனுஷகுமாரனை வெளிப்பட்டா கண்மலை வெடிப்பானது. வெடிப்புள்ள கண்மலை சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவிலே அந்த தேவ மகிமை வெளிப்படுகிறது. அதான் அழகா போட்டு, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. மகிமையே அதுலதான் தோன்றே பண்றார். உருவாகிறது, வெளிப்படுறது எல்லாமே கிறிஸ்துல தான், வேற எதுலையுமே இல்லை. தேவ மகிமையை பார்க்கணுமா? தேவன் தமது மகிமையை உங்களுக்கும் எனக்கும் காணப்பட செய்யணுமா, காண்பிக்கணுமா? நாம் இந்த மேன்மையான இடத்துக்கு வருவோம். என்னுடைய எல்லா பாவங்களையும் சிலுவையிலே பரிகரித்த பிளவுண்ட மலையாய், வெடிப்புள்ள கண்மலையாய் சிலுவையிலே பலியானாரே. அந்த வெடிப்புள்ள கண்மலையில என்ன காட்சி தெரியுமா? பழைய மனுஷனாகிய ஆதாம் செத்து கிடக்கிறான். அந்த காட்சியை நான் அனுதினமும் பார்க்க நான் அனுதினமும் கண்மலையின் வெடிப்பிலேயே இருக்க தேவ மகிமையை நான் பார்த்து கொண்டே இருக்கலாம். கண்மலையின் வெடிப்பு. இதோ மோசே, இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. நீ மகிமையை பார்க்க நினைக்கிற எந்த இடத்துல என்னால காமிக்க முடியாது. அந்த ஒரு இடம் தான் இருக்கு என் பக்கத்துல, என் வலது பரிசுல ஒருத்தர் தான் இருக்கிறாரு. ஒரு இடம் உண்டு. நீ அங்க வருவியா? வெடிப்புள்ள கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்துல வந்து சேர உனக்கு விருப்பமா? நீ அதெல்லாம் பேசக்கூடாது, நாடகத்தை டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமா, வெடிப்புள்ள கண்மலை குறித்து பேசினா நாடகம் போயிரும், பொய் பேச முடியாது, இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது, சுகபோகமான வாழ்க்கையை வெறுத்தாகணும். அந்த வெடிப்புல அதெல்லாம் வெடிச்சிரும். அங்க வெடிப்பு, அதுக்கு தான் வெடிப்பு. எதுக்கு அவர் அடிக்கப்பட்டார்? எதுக்கு? நீங்கள் நான் இந்த உலகத்தை சம்பரமா அனுபவிக்கிறதுக்காகவா? பைபிள் சொல்லுகிறது, கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனத்துல, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி. வார்த்தையை பாருங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்களா? அதான் என்ன அர்த்தம்? கண்மலை வெடித்தது. நீங்க பேசுறது காணொலி மூலமா கேட்கிறவங்களுக்கு நீங்க ஒரு பைத்தியக்காரத்தனமா தெரியலாம். அவங்க நினைப்பாங்க, நாங்க ஜாலியா ஆராதனைக்கு போறோம், ஆராதனைக்கு போய் நல்லா என்னது ஆவில் நிறைஞ்சு நல்ல பலனை நல்லா தேவனுக்குள்ளே பலப்பட்டோம். மனம் திரும்பி இருக்கிறாயா? நீ இன்னும் பொய் பேசிக்கிட்டு தான் இருக்கிறையா? இன்னும் கெட்ட வார்த்தை இருக்குதா? பெருமை இருக்குதா? நீ கண்மலையின் வெடிப்புக்குள்ளேயே வரலையே, பலிபடுத்துக்குள்ளேயே வரலையே. சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை நீ ருசி பார்க்காமல் தேவ மகிமை அனுபவித்தேன் என்று சொல்கிறாயே, இது எவ்வளவு சுத்த பொய். வேதவசன ஆதாரம் கொடுமா கேட்கணும் அவங்ககிட்ட. ஐயா, வேதவசன ஆதாரம் கொடுங்க ஐயா.
தேவ மகிமை அனுபவித்தேன்னு சொல்லி எங்க தேவ மகிமையை எங்கெல்லாம் வெளிப்படுச்சுன்னு பாருங்க பைபிள்ல. குமாரனை பற்றிய விஷயத்துல, பலிபீடத்தை பற்றிய விஷயத்துல, சுத்திகரிப்பு, வேறு பிரிக்கப்படுதல், குமாரன் குமாரன் குமாரன், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவில தான் தேவ மகிமை காணப்படுகிறது. இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, 1000 இடம் இல்ல. அதனாலதான் நீங்க அந்த உபதேசம் இது அதுன்னு சொல்லி ஒரே குழப்பங்கள். நீங்க ஒரு இடம் தான் சொல்லி இருக்கிறாரு. அர்ப்பணம் செய்வோம். இருக்க இடத்துல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஏசாயா கண்டது போல நாமும் காண வேண்டுமா? மோசே கண்டது போல நாமும் காண வேண்டுமா? விசேஷ விதமா, ஏசாயா மோசையெல்லாம் விட விசேஷ விதமா புது உடன்படிக்கையின் சபை, அப்போஸ்தலனாகிய பவுல், அவரோடு இருந்தவர்கள், ஆதி திருச்சபை, ஏன் நாம் அப்படி விலையேறப்பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் அந்த தேவ மகிமையை மோசே கண்டார்களே, ஏசாயா கண்டாரு, ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தாங்களே, அதை பூரணமா நீங்களும் நானும் காணணுமா? கண்மலையின் வெடிப்புக்குள்ளே வரணும். அன்னைக்கு கண்மலையின் வெடிப்பு நிழலாட்டம். அதனாலதான் அவங்க கொஞ்சமா பார்த்தாங்க, ஏறக்குறைய கொஞ்சமா தான் பார்த்து அவங்க ரசிச்சாங்க, அவங்க அதை அனுபவிச்சாங்க. அது நிழல், இது நெஜம். இதுல முழுமையா நம்ம அனுபவிக்கலாம். அதான் பைபிள் சொல்லுது, மகிமை மட்டும் இல்ல, மகிமையின் மேல் மகிமை அடைகிறான். நம்ம அங்க மோசைக்கு கிடையாது இந்த அனுபவம். மகிமை அனுபவிச்சார் அவ்வளவுதான். ஆனா மகிமையின் மேல் மகிமை அடைகிற அனுபவம் இருக்கு பாருங்க. அது என்னன்னா, ஏதோ மகிமையின் மேல் மகிமை மட்டும் கிடையாது. மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை. அது கிரேட் கூடிக்கிட்டே இருக்கு, டிகிரி அது கூடிக்கிட்டே இருக்கு. இந்த சத்தியங்கள்ல நான் நிலை நிற்கணுமே, நானும் என் குடும்பமும் தேவ மகிமையை நாங்கள் பார்க்கணுமே, நாங்கள் வேலை செய்யற இடத்துல பார்க்கணுமே, ஊழியத்துல பார்க்கணுமே, என் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவ மகிமையை நான் பார்த்து அந்த தேவ மகிமையை நான் அனுபவிக்கணுமே, தேவ மகிமையை நான் அனுபவிக்க வேண்டுமே, என்னோட அன்றாட வாழ்க்கையில நான் தேவ மகிமையை அனுபவிக்க வேண்டுமே. வாஞ்சிப்போ ஒரே ஒரு இடம் தான், ஏசாயா உனக்கு ஒரே ஒரு இடம் தான் வச்சிருக்கிறேன். இந்த பலிபீடத்துல அனுபவத்துல இந்த மகிமையை நீ பார்க்க முடியும். மோசே, இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, ஒரு இடம் உண்டு. கிறிஸ்துவை தவிர, வெடிப்புள்ள கண்மலையை தவிர, கண்மலையின் வெடிப்புல நீ வந்து சேராத பட்சத்தில் என் மகிமையை உனக்கு நான் காண்பிப்பது இல்லை. God is very strict to this. அவர் மிகவும் கண்டிப்புள்ளவர் இந்த விஷயத்துல. சத்தியத்தை யாருக்காகவும் மாற்ற மாட்டார். அது அப்பேற்பட்ட பவுலுக்கு அந்த வெளிச்சம், அந்த மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் மகிமை கிடையாது. பலிபீடம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அங்கு வெளிப்படுத்தப்படாவிட்டால் மகிமையின் மேல் மகிமை அடைகிற அனுபவம் கிடையாது. கர்த்தருடைய மகிமை கண்ணால காண்கிறது போல தெளிவா பார்க்க முடியாது. பரலோகத்தின் தேவனே, தொடர்ந்து இந்த சத்தியத்தை நிலைநிறுத்துங்க. மீதான வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. அந்தபடி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து ஏதோ நாங்கள் சத்தியத்தை கேட்டோம் போனோம் சொல்லி இருந்து விடாமல் ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து இப்படி சத்தியத்தில் நிலைத்திருக்க கத்து உதவி செய்யுங்க. காணொலி மூலமா இந்த சத்தியங்களை கேட்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்கும் ஆண்டவரே பிரயோஜனம் உண்டாக, அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு மனம் திரும்ப உண்டாக, கண்மலையின் வெடிப்புக்குள்ளே நீங்க கொண்டு வந்து ஆண்டவரே உங்களுடைய மகிமையை நீங்க காண்பிக்க. ஆண்டவரே, இந்த மகிமையில தான் நாங்கள் இந்த மகிமையை கண்ணால கண்டு நாங்கள் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுதே. சபையினுடைய அமைப்பு, சபையினுடைய அனுபவம் இதுதான். இதை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கணும். அனுதினமும் மகிமையின் மேல் மகிமை அடைந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா வெடிப்புள்ள கண்மலை இடத்துக்கு நாங்கள் வரணுங்கிற சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீரே. தொடர்ந்து இந்த சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.